மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். கலாவதியிடமிருந்துட்டு வெண்பாவையும் மற்ற இரு குழந்தைகளையும் பத்திரமாக காப்பாற்றிய மல்லி மற்றும் நாகு நடந்தது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு மறுபடியும் சாப்பிடாம செய்யாமல் இருக்கும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லையா, அதனால தன்னுடைய அண்ணி நாகுவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போவாங்க. இன்னொரு பக்கம் கலாவதியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம மல்லி நினச்சி கூட பார்த்தது கிடையாது. கலாவதி அதாவது 3 குழந்தைங்கள வந்து கடத்திட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு சடனாக வந்துட்டு உடம்பு சரியில்லாத போகும் இல்லையா ஒரு குழந்தைக்கு. அப்படி இருக்கும்போது சரி டேப்லெட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போவாங்க இல்லையா, அந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம மல்லி இருந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கலாவதி அதாவது கருப்பு பருதா போட்டுன்னு வருவாங்க இல்லையா, அப்போது நம்ம மல்லி இருந்துட்டு கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. மறுபக்கம் நில்லடி அப்படின்னு சொன்னதுமே இப்போது கழாவதி இருந்துட்டு பயத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் குடு குடுன்னு ஓடி போயிட்டு ஆட்டோவில் பிடிச்சி இப்போ ஆட்டோவில் தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் நம்ம மல்லி சும்மா விடுவாங்களா என்ன, இன்னொரு பக்கம் தன்னுடைய அண்ணன் நாகுவை கூட்டிகிட்டு அந்த ஆட்டோ வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து போகிறாங்க. மறுபக்கம் கழாவதி இருந்துட்டு டே ஆட்டோக்காரா சீக்கிரம் வந்து அந்த ஆம்புலன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து போடா, நான் அதில் வந்து ஏறி போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம மல்லியும் நாகவும் படுற அவசரத்தை பார்த்துட்டு அந்த ஆட்டோ டிரைவரு இன்னொரு பக்கம் அந்த ஆட்டோ டிரைவரை வந்து ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டுறாங்க. மறுபக்கம் கழாவதி இருந்துட்டு இவங்க 2 பேர்கிட்டையும் தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் நம்ம நாகு இருந்துட்டு ஈஸியாக ஓடி போயிட்டு இந்த கழாவதியை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் ஏண்டி எங்கள் குழந்தைய கடத்தது மட்டும் இல்லாமல் அவளை வந்துட்டு விற்கவா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு இப்போது அவளை வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு கன்னத்தில் வாங்கினது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் எங்கள் குழந்தை எங்கே இருக்கான்னு சொல்ல முடியுமா முடியாதா, என்னுடைய உயிரே போனாலும் நான் வந்துட்டு அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு வந்து சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. மறுபக்கம் ஏண்டி இந்த பாவமெல்லாம் உன்னை வந்து சும்மா விடுமா, உனக்கு வந்து கை கால் வந்து நல்லா தானே இருக்குது, இல்லை விளங்காமல போயிட்டு இருக்குது, என் பொண்ணை கடத்தி இந்த மாதிரி வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்கே, அதனால் உனக்கு என்ன தாண்டி கிடைக்க போகுது, என்ன கிடைக்க போகுது, பணம் தான் கிடைக்க போகுது, அதை தவிர வேறு என்ன கிடைக்க போகுது, ஏன் உங்களுக்கெல்லாம் உழைச்சி சாப்பிட்ற கொஞ்சம் கூட எண்ணமே மனசாட்சியே கிடையாதா, நீயும் ஒரு பொண்ணு தானே, அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைய பிரிஞ்சு ஒரு அம்மாவாலையும் ஒரு அப்பாவாலையும் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க முடியாதா, அதெல்லாம் யோசிச்சா எங்கள் பொழப்பு என்னத்துக்காகிறது அப்படின்னு கலாவதி இருந்துட்டு திமிரோட வந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் பார்த்துட்டு நாகு சும்மா இல்லாமல் அவளுடைய கன்னத்திலே லெஃப்ட் ரைட்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் இப்போ வெண்பா எங்கே இருக்கான்னு சொல்ல போறியா, இல்லை போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உன்னை வந்து போலீஸில் ஒப்படைக்கவா அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் செய்யாதீங்க, உங்கள் பொண்ணு தானே வேணும், ஆனால் இன்னும் 2 குழந்தை இருக்குது, அதை மட்டும் விட்டுருங்க, உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஆம்புலன்ஸ்லேருந்து. மறுபக்கம் நம்ம வெண்பா சும்மா விடுறதா இல்லை இந்த கலாவதியை, ஏன்னா நாம் தவிக்கிறபடி தானே இன்னும் 2 குழந்தைகளோட அம்மாவும் அப்பா வந்து தவிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோலாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு உடனே போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி ஸ்பாட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கலாவதியை போலீஸ்கிட்ட வந்து கையும் களமாக பிடிச்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் தன்னுடைய பொண்ணு வெண்பாவும் சரி இன்னும் 2 குழந்தைகளையும் சரி ஷேப்பாக நம்ம மல்லியும் சரி நாகவும் சரி காப்பாற்றிடுறாங்க. இப்போ தான் நம்ம மல்லிக்கு போன உயிர் திரும்ப வந்தது போல் அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் இனிமேல் தான் நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் கட்டியும் சரி வெண்பா கட்டியும் சரி தான் வந்துட்டு அம்மாவாக போகிறேன், என்னுடைய வயிற்றில் உனக்கு வந்துட்டு விளையாட தம்பி பாப்பா பிறக்க போகிறா அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல விஜய் கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ வெண்பா கிட்ட தான் சொல்லி சந்தோஷப்பட போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் விஜய் இருந்துட்டு புரிஞ்சுக்க போகிறாங்க நம்ம மல்லியை. மறுபக்கம் இந்த தீபிகா இருந்துட்டு இப்போ தான் செய்த தப்புக்கு நம்ம தீபன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா தீபன் இருந்துட்டு ஒரு கிரிமினல் லாயர் இல்லையா, அப்படி இருக்கும்போது அவங்களுடைய திருட்டு மொழியை வச்சு ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் கன்ஃபார்மாக இருப்பாங்க. அதே போல் தான் தன்னுடைய மனைவியும் இந்த வெண்பாவுடைய விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கா, அதுவும் கிரிமினல்ஸ் கூட வந்து தொடர்பில் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுமே கடைசியில் போட்டு வாங்கினும்போது இந்த தீபிகா இருந்துட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. ஆமாம் தீபன், இது எல்லாமே சுயநலத்துக்காக தான், அதாவது நம்ம பொண்ணு 100 மீட்டர் ரன்னிங் ரேஸில் கலந்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சேன். ஏன்னா வெண்பா இருந்தால் அது நம்ம பொண்ணால் முடியவே முடியாது, அவளுடைய தைரியம் இது எல்லாத்தையும் இழந்துடுவா, அதுக்கப்புறம் அவள் ரன்னிங்கு சரியாக வந்துட்டு ஓட மாட்டா, அவள் லாஸ்ட்டாக வருவா, அப்புறம் வந்து மனசு வந்து போயிடுவா. ஏன்னா எப்படியும் வெண்பா வரமாட்டான்ட்டு இவளுக்கு ரொம்பவே வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணேன். கடைசியில் வெண்பா வந்ததுமே என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் ரவுடிங்களை வர வச்சு இது மாதிரி வெண்பாவை கடத்தி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் மல்லிக்கட்டை ஒப்படைச்சலான்னு வந்து பார்த்தா அதுக்குள்ளே வெண்பா அந்த ரவுடி பசங்கிட்ட தப்பிச்சு மறுபக்கம் இன்னொரு ரவுடி கட்டை வந்து மாட்டிப்பாங்கன்னு நான் வந்து யோசிச்சு கூட பார்த்ததில்லை. ஆனால் என்னால் மல்லியும் விஜயும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ற விஷயம் எனக்கு வந்து நல்லாவே தெரியும். இந்த விஷயத்த மட்டும் விஜய் கட்டையும் மல்லி கட்டையும் வந்து சொல்லாத, ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து கோவத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தீபன் இருந்துட்டு இப்போ தீபிகா
தீபிகா நான் சொல்லனாலுமே அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா, நான் உன்னுடைய யூனிஃபார்ம் இல்ல, விஜயும் சேர்ந்து உன்னுடைய யூனிஃபார்ம் வந்து கழட்டுருவாங்க. அதுக்கப்புறமா உன்னால ஒண்ணும் இல்லாத ஒரு சாதாரண பொம்பளையா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதுமே, இப்போ சரி தீபன் நான் செஞ்ச தப்புக்கு அதாவது உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சாகணும்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அதனால நான் செஞ்ச தப்புக்கு நானே வெண்பாவ மல்லிகாட்டையும், விஜய்கிட்டயும் ஒப்படைக்க போறேன் அப்படின்னு இப்போ நம்ம தீபிகா இருந்துட்டு தீபக் கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்றாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டா நடக்குது நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.